ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி கிட்ஸ்க்கான குப்பை மேனி சோப் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த எல்லோ கலர் பவுலில் 100 கிராமுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். அது என்னென்ன ஆயில் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் க்ரீன் கலரில் சேர்க்குறது லை சொல்யூஷன். இதுக்கு 100 கிராம் ஆயிலுக்கு லை 15 கிராம் நான் எடுத்திருக்கேன். வாட்டர் அதில் டபுள் மடங்கு 30 கிராம் எடுக்கணும். அந்த 30 கிராமுக்கு நான் குப்பை மேனி ஜூஸை எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். அந்த ஃப்ரீஸ் பண்ண குப்பை மேனியை 15 கிராம் காஸ்டிக் சோடா கூட மிக்ஸ் பண்ணி அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஃபில்டர் பண்ணி இப்போ ஆயில் கூட சேர்த்துருக்கேன். அந்த 100 கிராம் எந்தெந்த ஆயில் அப்படின்னா, கேஸ்டர் ஆயில் 5 கிராம், கோகனட் ஆயில் 35 கிராம், பாம் ஆயில் 20 கிராம், ஆலிவ் ஆயில் 20 கிராம், செசாம் ஆயில் 20 கிராம். நான் இன்றைக்கி சாஃப்ட் ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். குழந்தைங்க சோப்புக்கு கண்டிஷனிங் லெவல் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் ஸ்கின்னை ட்ரை பண்ணாமல் இருக்கும். பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணுற அளவே கிட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஆலிவ் ஆயிலும் செசாம் ஆயில், செசாம்ங்கிறது நல்லெண்ணெய். நான் கொடுத்த ஆயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் சோப்பை கெட்டிப்படுத்துறதுக்கு சோடியம் லாக்டேட் சொல்லுவேன், கரையாமல் கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக. நான் இது குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால நான் சோடியம் லாக்டேட் சேர்க்கலை. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 0.5 கிராம் உப்பு, தூள் உப்பு எடுத்து அதை 2.5 கிராம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி லை சொல்யூஷன் கூட கலந்து நான் இப்போ சேர்த்துருக்கேன். நான் ஆயிலில் லை சொல்யூஷனை சேர்த்து நான் நல்லா கையிலேயே தான் மிக்ஸ் பண்ணுறேன், பிளண்டர் யூஸ் பண்ணல. ஒரு 1/2 ஹவராவது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் பேட்டர் நல்லா ரெடி ஆகும், சோப்பும் சீக்கிரமாக கரையாமல் இருக்கும். எப்போவுமே குழந்தைங்களுக்குன்னு செய்யும்போது ஹார்ட் ஆயிலை கம்மி பண்ணி சாஃப்ட் ஆயிலை அதிகப்படுத்தணும். குழந்தைங்களுக்கு தாராளமாக நம்ம கோல்டு ப்ராசஸில் வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாம். மெயின் கண்டிஷனிங் தான். குழந்தைங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஈரப்பதம் இருக்கிற மாதிரி நம்ம செய்யணும். ஆலிவ் ஆயிலும் செசாம் ஆயிலும் குழந்தைங்களோட ஸ்கின்னை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். குழந்தைங்களோட ஸ்கின்னுக்கு ஷைனிங் கொடுக்கும், நல்லா மாய்ஸ்சராக இருக்கும். நான் கைவிடாமல் 30 நிமிஷத்துக்கு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம பிளண்டர் வச்சும் பிளண்ட் பண்ணிக்கலாம். பிளண்டர் யூஸ் பண்ணி சீக்கிரமாக பேட்டர் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சோப் சீக்கிரமாக கரையும். இப்போ நம்ம பல்க் குவான்டிட்டி செய்கிறோம், 1 kgக்கு செய்கிறோம், 2 kgக்கு செய்கிறோம் அப்படின்னா நம்ம பிளண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் 1/2 kgலேருந்தே நம்ம பிளண்டர் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. இது நான் 100 கிராமுக்கு தான் செய்கிறேன், அதனால் நான் கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் இந்த குழந்தைங்களுக்குன்னு எந்த சோப்புமே நான் போடலை. இந்த குப்பை மேனி ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. நான் 30 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ சோப் பேட்டர் கொஞ்சம் கெட்டியாயிருச்சு. ஃபஸ்ட்டு நான் மிக்ஸ் பண்ணதுக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தது, இப்போ கொஞ்சம் கெட்டியாயிருச்சு. இதை நான் 80 கிராம் மோல்டில் போர் பண்ணிக்க போகிறேன்.
மோல்டில் போர் பண்ணுறதுக்கு முன்னாடி மோல்டை ஐபிஐ யூஸ் பண்ணி நல்லா தொடச்சி விட்டுக்கிறேன். எந்த மோல்டு யூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு சானிடைஸ் பண்ணிட்டு தான் நம்ம போர் பண்ணணும். போர் பண்ணிவிட்டு 2 days அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து க்யூரிங்க்கு வச்சிடணும். கண்டிப்பாக வந்து 40 days க்யூரிங்க்கு அப்புறம் தான் குழந்தைங்க ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணணும். அஞ்சு வயசு குழந்தைங்களுக்கு தாராளமாக இதை வந்து கொடுக்கலாம். 5 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்க, குறைஞ்சது 5 வயசுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த சோப்பை. நான் சொன்ன அளவுலேயே செஞ்சு உங்களுக்கும் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள். எந்த அலர்ஜியுமே வராது குழந்தைங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.